எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாமே 1/4 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை எல்லாமே சேர்த்து நல்லா தாளிச்சாச்சு. சாம்பாரில் சேர்த்துடலாம். நல்லா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்ல கம்ம கம்மன் வாசனையாக இருக்குது. நல்ல கம்ம கம்மன் பீர்க்கங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சாம்பார் இது. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம எப்போவுமே கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு தான் சாம்பார் செய்வோம். நீங்கள் ஒரு தடவை இந்த பீர்க்கங்காய் போட்டு சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ நம்ம பீர்க்கங்காய் சாம்பார் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த சாம்பாரில் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரை உருளைக்கிழங்கு வறுவல் இருந்தாலே போதும். இந்த சாம்பாருக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு.